அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். என் பெயர் ஷான்விதா. இன்று நான் பேசப்போகும் தலைப்பு மனித அறிவீனத்தால் ஏற்படுகின்ற வேதனைகள் மனித அறிவினாலேயே நீக்கிவிட முடியும் என்ற பெரியாரின் பொன்மொழி. மனித பிற உயிரினங்களிலிருந்து வேறுபாடு செய்வது என்ன? அது அறிவு, சிந்தனை மற்றும் பகுத்தறிவு. இந்த அறிவின் உதவியால் தான் மனிதன் கடல்களை கடந்து சென்றான், விண்வெளியை கண்டான் மற்றும் ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகளை உருவாக்கினான். ஆனால் ஒரு கேள்வி நம்மிடம் எழுகிறது. இந்த உலகில் இருக்கும் பல பிரச்சனைகளுக்கும் காரணம் யார்? போர், ஆயுதங்கள், சுற்றுச்சூழல் மாசுபாடு, சமூக அநீதி இவையெல்லாம் இயற்கையால் உருவானவை அல்ல, மனிதனால் உருவாக்கப்பட்டவை. அதனால்தான் இந்த தலைப்பு நமக்கு ஒரு பெரிய உண்மையை நினைவூட்டுகிறது. மனிதன் உருவாக்கிய பிரச்சனைகளை தீர்க்கும் சக்தியும் மனிதனிடமே உள்ளது. இதையே பெரியார் அவர்கள் தனது வாழ்க்கை முழுவதும் வலியுறுத்தினார். பெரியார் ஒரு முறை சொன்னார், மனிதன் சிந்திக்க கற்றுக்கொண்டால்தான் சமூகம் முன்னேறும். மனிதன் கேள்வி கேட்கத் தொடங்கினால் என்ன நடக்கும்? உண்மையை தேடுவான், அறிவை வளர்ப்பான் மற்றும் சமுதாயத்தை மாற்றுவான். எனவேதான் பெரியார் எதையும் கேள்வி கேளுங்கள், சிந்தித்து உண்மையை அறியுங்கள் என்று கூறினார். ஒரு மனிதன் பகுத்தறிவுடன் சிந்தித்து தொடங்கினால் பல பிரச்சனைகள் தானாகவே மறைந்து போகும். உதாரணமாக அறிவியல் வளர்ச்சியை பாருங்கள். ஒரு காலத்தில் பல நோய்களுக்கு மருந்து இல்லை. மக்கள் பயத்திலும் அறியாமையிலும் வாழ்ந்தார்கள். ஆனால் மனித அறிவு வளர்ந்தபோது என்ன நடந்தது? புதிய மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டன, பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டன. அதாவது அறிவு பிரச்சனைகளை மட்டும் உருவாக்குவதில்லை, அதை தீர்க்கவும் உதவுகின்றது. இதனை நினைவூட்டும் விதமாக பெரியார் இன்னொரு முக்கியமான கருத்தை கூறினார். பகுத்தறிவு இல்லாமல் மனிதன் முன்னேற முடியாது. பகுத்தறிவு என்பது என்ன? நாம் கேட்கும் விஷயங்களை யோசித்து உண்மை என்ன என்று புரிந்து கொள்வது. அப்படி சிந்தித்தால் என்ன நடக்கும்? மூட நம்பிக்கை மற்றும் அநீதி குறையும். மனிதர்கள் ஒருவரை ஒருவர் மதிக்க கற்றுக்கொள்வார்கள். பெரியார் எப்போதும் மனித சமத்துவத்தை வலியுறுத்தினார். அன்பான நண்பர்களே, நாம் அறிவை சரியான வழியில் பயன்படுத்தினால் பிரச்சனைகள் உருவாக்கும் தலைமுறையாக அல்ல, பிரச்சனைகளை தீர்க்கும் தலைமுறையாக நாம் மாறலாம். எனவே என் உரையை ஒரு பெரியார் சிந்தனையுடன் நிறைவு செய்கிறேன். அறிவுதான் மனிதனின் மிகப்பெரிய சக்தி. அந்த அறிவை பயன்படுத்தி நாம் ஒரு சமமான, நியாயமான, மனதநேயமான சமூகத்தை உருவாக்குவோம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். நன்றி.